பிரைஸ் லார்டுங்க. இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல ஒரு வசனத்தை தியானிக்கலாம். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். பாருங்க, வெளிச்சத்தில் மாத்திரம் அல்ல, இருளையும் அதிகமாய் நடத்தி செல்லுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே. இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தின் அடிமையில் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனா பாருங்க, இயேசு அவர்களை விடுவித்த காரியம் நமக்கு தெரியும். அதுல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன் சென்றாராம். பாருங்க, இரவிலே அந்த இருளான வாழ்க்கையிலே, அந்த கஷ்டத்தின் நடுவிலே, துன்பத்தின் பாதையிலே, பகலிலே மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவிலே ஒரு அக்கினி ஜுவாலையாய், ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் அவர்கள் முன் சென்று அவர் நடத்துகிறாரு. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதாங்க. ஒரு கலங்கரை விளக்கு போல ஒரு கரையை நாம் காணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது போலதான் நம்மளுடைய பிரச்சனைகள், கண்ணீரின் நிந்தனைகள், அவமானங்கள், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, இவைகள் நடுவிலே கர்த்தர் ஒரு சொல்யூஷன் தருவாரு பாருங்க. அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிமையா இருக்குங்க. அவர் இருளிலே அழைத்து நடத்தி வருகிற தகப்பன். நமக்கு ஒரு அற்புதம் வேணும்னா அது கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்தாதான் முடியும். ஒருவேளை பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிற்காம, அவருடைய ஆலோசனையின்படி நடக்காம, ஏதோ ஒரு உலக வாழ்க்கையில இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அது வேறு விதமா வரலாம். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்துல இருக்கும் பொழுது இருளான அந்த காரியம் வெளிச்சமாய் மாறும். அவர் வெளிச்சத்தில் மட்டுமல்ல, இருளிலேயும் அவர் நடத்துகிற தகப்பன். உறவுகள் இல்ல நண்பர்கள் எவ்வளவு நேரங்கள்ல நம்மளை விட்டு தூரம் போகலாம். ஆனா நம்முடைய துன்பத்திலும் சரி, கஷ்டத்திலையும் சரி, நம்ம நடுவுல அவர் உலாவுகிற தகப்பன், நமக்கு அரவணைக்கிற தகப்பன், நம்மை போஷிக்கிற தகப்பன், அன்பான தகப்பன். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனந்தான் பாக்கியம் உள்ளது. அவர் சமூகத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ணி அவர்கிட்ட சொல்லி பாருங்க. அந்த இருளான வாழ்க்கை ஒரு வெளிச்சமாய் ஆண்டவர் மாற்றுவார். இந்த மாதத்துல கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்து தருவார். நீங்க துன்பத்தின் நடுவுல நடக்குறீங்கன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருங்க. இருளிலேயும் நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்துவார். இந்த வசனம் மூலம் தேவன் உங்களோடு பேசி இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.